ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வாரம் நம்ம ஒரு புதினா ரைஸ் எப்பவும் போல இல்லாம, கொஞ்சம் வித்தியாசமா அதில மஷ்ரூம் போட்டு செஞ்சா எப்படி இருக்கும்னு செஞ்சு பார்க்கலாமா? சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு, அதில 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி, ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிரலாம். இருக்கட்டும். அது ஊறுறதுக்குள்ள நம்ம மிச்சத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இருக்கட்டும். இனி நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சு, அதில நல்லா ஒரு கைப்பிடி அழுத்தி பிடிச்சா ஒரு கைப்பிடிக்கு மேலே இருக்கணும். புதினா போட்டு, கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய். இது காரம் ரொம்ப கம்மியான பச்சை மிளகா. அதனால தான் 4 எடுத்திருக்கேன். நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கட் பண்ணி போட்டுட்டு, கூடவே கொஞ்சமா மல்லி இலை. கொஞ்சமா போதும். கூட ஒரு ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் 4, 5 பல் பூண்டு. இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இருக்கட்டும். இனி நம்ம அரிசி என்னாச்சுன்னு பார்க்கலாம். அரிசி ஊறி இருக்கும். ஒரு 20 நிமிஷம் ஆகுது. இனி இதை ஒரு சன்னியில் போட்டு வடிகட்டிக்கலாம். இருக்கட்டும். இனி ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு நம்ம சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அந்த சாப்பாடு செய்கிற பாத்திரத்தில் சூடாகும்போது 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஜாதி பத்திரி, ஒரு பட்டை, 2 கிராம்பு, லவங்கம், ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு ஹீப்டு டீஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு அரை டீஸ்பூன் சின்ன ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சாச்சு. அது கூடவே இதுவும் சேர்த்தோம்னா நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். இனி இதில் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொரிஞ்ச உடனே அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதங்கியாச்சுன்னா பாருங்கள், வதங்கியாச்சு. இனி இதில் நம்ம மஷ்ரூம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பேக்கெட் மஷ்ரூம், ரொம்ப குட்டியாக கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்கட்டும். அப்போ தான் சாப்பாட்டுக்குள்ளே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், எல்லாம் வதக்கியாச்சு. வதக்கிட்டே இருக்கும்போது ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டால் தான் நல்லா அதுலேருந்து சீக்கிரம் தண்ணி இறங்கி அது நல்லா வெந்து வரும். பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி இறங்கி வெந்து வந்தாச்சு. இனி நம்ம என்ன பண்ணணும்னா, பக்கத்து ஸ்டவ்வில் 2 டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சிடலாம். ஏன்னா ரைஸ் 1 டம்ளர் தானே, அதனால் 2 டம்ளர் தண்ணி. அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இது தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு. இனி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். பாருங்க, இது கூடவே ஊற்றிட்டு மிக்ஸி ஜார் கழுவி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் ஊற்றணும். நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா திரும்ப இதெல்லாம் வற்ற வைக்கிறதுக்கு லேட் ஆகும். பாருங்கள், நல்லா வதக்கி நல்லா அப்படியே அழகாக வறண்டு வருது பாருங்கள். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இனி நம்ம சன்னியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியும் இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். பார்த்து கிளறுங்க, ஏன்னா ஊறின அரிசி உடஞ்சிரும். உடையாமல் பார்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியும் ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி உப்பு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம முதல்ல 1 டீஸ்பூன் தான் போட்டோம். இப்போ எவ்வளோ இருக்குது? கம்மியாக இருக்குது. இனி ஒரு அரை டீஸ்பூன் திரும்பவும் போட்டிருக்கேன். கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. இனி நம்ம இதில் ஒரு அரை மூடி லெமன் பிழிஞ்சு அந்த லெமன் ஜூஸும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வெந்து என்ன மணமாக இருக்குது தெரியுமா? இந்த மூடி நகர்த்தும் போது நல்லா மெதுவாக பார்த்து கிளறி விடுங்க. இனி இதில் உங்களுக்கு வேணும்னா ஒரு அரை டீஸ்பூனோ 1 டீஸ்பூனோ நெய் சேர்த்துக்கலாம். அப்போது இன்னும் மனம் தூக்கலாக இருக்கும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிட வேண்டியதுதான்.
பாருங்கள், சூப்பரான புதினா ரைஸ், புதினா ப்ளஸ் மஷ்ரூம் ரைஸ் சூப்பராக இருக்குல்ல. எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.